நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் நைஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் குச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஷா பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்லாம் கேட்டிங்கன்னா தருவாங்க. இது வந்து 3 rupees தான் இந்த பிளேடு. பட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது யூஸ் பண்ணக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை வந்து சிசர் யூஸ் பண்ணி நடுவில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பான சிசர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிடும். பட் கொஞ்சம் லைட்டான சிசர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. நான் ஷார்ப்பான சிசர் எடுத்தேன், அதனால் ஈஸியாக எனக்கு கட் ஆகிடுச்சு. நடுவில் கட் பண்ணிட்டு இந்த ஓரத்தில் வளைஞ்சு வந்திருக்குல்ல, ஸோ அதையும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஓரத்தில் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து பாதியாக கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஸ்லாஷ் மாதிரி இப்போ கட் பண்ணியாச்சா. ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸஸாக இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இது மாதிரி தான் இருக்குது நம்மளோட பிளேடு இப்போது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் வர வச்சிடலாம். இப்போ அந்த பிளேட் ரெடி பண்ணி வச்சோம்ல, இதை நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஒட்டுறதுக்கு நான் வந்து ஃபெவிபாண்ட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃபெவிபாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிக்விக் எடுத்துக்கலாம். ஃபெவிக்விக் வந்து இன்னும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஐஸ்கிரீம் ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ஃபெவிக்விக் வந்து ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நம்ம டப்புன்னு வச்சு ஊட்டிட்டா ஈஸியாக சீக்கிரமாக ஸ்டிக் ஆகிடும். நான் எனக்கு ஃபெவிபாண்ட் இருக்கிறனால நான் வந்து ஃபெவிபாண்டை யூஸ் பண்ணிட்டேன். இதுவும் கரெக்டாக தான், பட் ட்ரை ஆக கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஹாட் க்ளூ இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபெவிகால்லாம் இதுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்காது. ஃபெவிபாண்ட், ஃபெவிக்விக், ஹாட் க்ளூ இது மூணுத்தில் இது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு. நான் பிளேடை தெரியாமல் மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக வச்சுட்டு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஃபுல்லாக நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு ஐஸ்கிரீம் குச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இது மேலே ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா அழுத்தி விட்டுருங்க. நீங்கள் நல்லா அழுத்தி விட்டுருக்குள்ள தான் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக ஒட்டும். இல்லைனா அப்படியே பாதி மட்டும் ஒட்டின மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம். இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம ட்ரை ஆகணும்னு பார்க்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு 10 minutes போல் ஆச்சு எனக்கு ட்ரை ஆகிறதுக்கு இது. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு குட்டியாக ப்ளூ கலரில் இருக்குல்ல, ஸோ அதை தான் கட் பண்ண போகிறேன். அதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக கட் ஆகிடுச்சு. இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 2 ஐஸ்கிரீம் குச்சி, ஒரு பிளேடு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கம், இது இருந்தாலே போதும். இந்த கிராஃப்ட் நைஃப் நம்ம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை நான் கட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக நவுந்துட்டு வந்துடுச்சு. அதனால் ஒரு 5 minutes காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணுறேன். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. சூப்பராக கட் பண்ணுது. நீங்கள் இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 15 minutes, ஒரு 20 minutes ஆச்சும் நல்லா டைம் கொடுங்க. நல்லா டைம் கொடுத்து ட்ரை ஆக வைங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் வந்து ஈஸியாக கட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக கட் ஆனிச்சு. ஸோ நம்ம கிராஃப்டில் கார்ட்போர்டு, A4 ஷீட், இது மாதிரி நம்ம எது கட் பண்ணாலும் இந்த கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தான். இப்போ நிறைய கிராஃப்ட் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு இந்த கிராஃப்ட் நைஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது எதை பற்றி வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டாட்டா, பாய்.